அறிமுகம். கலிஸ்டா என்ற அடிமைப் பெண் தனது அப்பாவி இளம் எஜமானிக்கு மற்ற கலாச்சாரங்களில் உள்ள பெண்களின் சுதந்திரங்கள் மற்றும் இன்பங்களை பற்றி எடுத்துரைக்கிறாள். நான் புறப்படும் நாள் வந்தது. லிவியாவின் குழந்தை பிறந்தது. நான் ஜூலியாவின் அறைக்கு மாற்றப்பட்டேன். நானும் சோயும் பிரியும்போது அழுதோம். எங்களால் முடிந்தபோதெல்லாம் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்வதாக உறுதியளித்தோம். பிறகு ஜூலியாவின் படுக்கையறைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய அறைக்கு நான் அழைத்துச் செல்லப்பட்டேன். அங்கே பல ஆண்டுகளாக அவளுடன் இருந்த ஃப்ளோரா என்ற வயதான அடிமைப் பெண்ணிடம் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவளுக்கு பணிவிடை செய்ய வேறு சிலரும் இருந்தனர். ஆனால் ஃப்ளோராவும் நானும் அவளுடைய மிகத் தனிப்பட்ட தேவைகளை கவனித்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவளுக்கு குளிக்கவும் உடை அணியவும் ஒப்பனை செய்யவும் உதவுவது என் கடமைகளில் அடங்கும். ஆரம்பத்தில் எனக்கு ஒப்பனை செய்வதில் அனுபவம் இல்லாததால் ஃப்ளோராவின் உதவி எனக்கு தேவைப்பட்டது. காலப்போக்கில் ஃப்ளோரா எனக்கு அலங்கார கலையையும் முடி அலங்கரிப்பாளர் கற்றுக் கொடுத்தாள். இருப்பினும் என் சொந்த முடியை கையாள்வதில் எனக்கு ஓரளவு திறமை இருந்தது. அது அனைவருக்கும் ஒரு ஈர்ப்பாகவே இருந்தது. அந்த இளம் எஜமானி நேர்த்தியான நாகரிகத்தின் உருவமாக இருந்தாள். அவளுடைய மெலிந்த உடல், அடக்கமான மார்பகங்கள், மென்மையான முகம் மற்றும் கம்பீரமான தோரணையுடன் அவள் இளம் ரோமானிய பெண்ணின் சரியான உதாரணமாக திகழ்ந்தாள். அவள் தன் ஆசிரியரிடம் எப்போதும் ஃப்ளோராவின் முன்னிலையில் லத்தீன் மற்றும் கிரேக்கம் மொழிகளை கடமையுடன் படித்தாள். தன் யாழ் மற்றும் நாணல் குழலை வாசித்தாள். மேலும் நூல் நூற்கவும் நெசவு செய்யவும் பயிற்சி செய்தாள். அவளுடைய இயல்பான உற்சாகமும் களங்கமற்ற விளையாட்டுத்தனமும் அவளுடன் தங்கியிருந்த எங்களுக்கு அவளை ஒரு இனிமையான தோழியாக ஆக்கியது. அவள் பேச விரும்பினாள். மேலும் பார்க்கவோ அனுபவிக்கவோ அனுமதிக்கப்படாத விஷயங்களைப் பற்றி அறிய ஆவலாக இருந்தாள். அவள் வயதுக்கு வரும் தருவாயில் இருந்தாள். ஆனால் அதைப் பற்றி ஒருவித அச்சம் கொண்டிருந்தாள். சில சமயங்களில் அவள் ஃப்ளோராவை வேலைகளுக்காக வெளியே அனுப்பிவிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடன் தனிப்பட்ட உரையாடலில் ஈடுபட்டாள். ஒரு நாள் அவள் என்னிடம், நான் எப்போதாவது ஒரு ஆணுடன் இருந்திருக்கிறேனா என்று கேட்டாள். ஆம் டோமினா. ஓ, அவள் நடுங்கினாள். ஆனால் நீயும் என் வயதுதானே. அது சரிதான் டோமினா. அது பயங்கரமாக இருந்ததா? இல்லை, பொதுவாக இல்லை. ஆனால் அது வலிக்கவில்லையா? முதல் முறை மட்டும். நான் அந்தச் செயலை மீண்டும் மீண்டும் செய்திருக்கிறேன் என்பதை என் பதில்கள் வெளிப்படுத்தியபோது அவள் கண்கள் விரிந்தன. நான் எப்போதாவது ஊடுருவப்பட விரும்புவேனா என்று எனக்கு தெரியவில்லை என்று அவள் ஒப்புக்கொண்டாள். முதல் முறைக்குப் பிறகு அது பொதுவாக இன்பமாகத்தான் இருக்கும் என்று நான் அவளுக்கு உறுதியளித்தேன். சரி என்றாள் அவள். இன்பம் பெறுவதற்கு வேறு வழிகளும் இருக்கின்றன. அப்போது நாங்கள் இருவருமே எண்ணிலடங்காத எதிர்பாராத விதத்தில் என் உலகமும் அவள் உலகமும் மோதிக்கொண்டன. ஏனென்றால் நான் அவள் சொன்னதன் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டேன். சில சமயங்களில் பெண்கள் தங்களுக்குள்ளேயோ அல்லது ஒருவருக்கொருவரோ ஊடுருவல் இல்லாமல் செய்து கொள்வதை குறிப்பிடுகிறாயா என்று நான் மரியாதையாகவும் மறைமுகமாகவும் கேட்க முயன்றேன். அவள் கண்கள் மீண்டும் விரிந்தன. என்ன சொல்கிறாய்? நான் தவறாக புரிந்து கொண்டதை உடனடியாக உணர்ந்தேன். ஒருவேளை நாம் இதைப் பற்றி விவாதிக்க வேண்டாம் டோமினா. அவள் பதிலளிக்க இருந்தபோது ஃப்ளோரா திரும்பி வரும் சத்தம் கேட்டது. நான் மனதுக்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். இளம் எஜமானியுடன் எனக்கு மிகவும் பிடித்தமான தருணங்கள் அவள் குளிக்கும் நேரங்கள்தான். அலங்காரமற்ற அவளது பரிபூரணமான மெலிந்த நிர்வாண உடலை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளது தோலைச் சுத்தம் செய்யவும் தலைமுடியை கழுவவும் நான் உதவ வேண்டும் என்பதற்காக என்னையும் தன்னுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவள் வற்புறுத்தினாள். என் நாட்டில் இருந்தது போல ரோமானியர்கள் சோப்பை பயன்படுத்தவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் உடல் முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டு பின்னர் ஒரு மழுங்கிய கத்தியால் அந்த எண்ணெயையும் அழுக்கையும் சுரண்டி எடுத்தார்கள். இதை நான் குறிப்பாக ஆவலுடன் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் எண்ணெயை பூசுவது என் வேலை. மேலும் ஜூலியாவின் அழகான மென்மையான உடல் முழுவதும் என் கைகளை ஓட்டி அங்கிருக்கும் அழுக்கு அனைத்தையும் சேகரிப்பது என் வேலையாக இருந்தது. அங்கே அழுக்கு என்பது மிக குறைவாகவே இருந்தது. அவளது தோல் மிகவும் மென்மையாகவும் முற்றிலும் முடியற்றதாகவும் இருந்தது.
மற்ற செல்வந்த ரோமானியர்களைப் போலவே அவளும் அதற்கென பயிற்சி பெற்ற ஒரு வேலைக்காரியைக் கொண்டு தன் உடல் முடிகள் அனைத்தையும் அகற்றிக்கொண்டாள். அவளது நேர்த்தியான உடலில் நான் எண்ணெயை பூசுவது பெரும்பாலும் ஒரு மசாஜாக மாறிவிடும். அதை அவள் எப்போதும் வெளிப்படையாக அப்பாவித்தனமாக ரசிப்பாள். அவளது அந்தரங்க பகுதிக்கும் சுத்தம் தேவை என்பதை அவள் ஒப்புக்கொண்டதால் நான் அவளது அந்தரங்க இடங்களுக்கு எண்ணெய் தடவியபோது கூட அவள் அதை ரசித்தாள். ஆண்களுடனான என் அனுபவங்களைப் பற்றி நாம் பேசிய மறுநாள் நாங்கள் அவளுக்கு குளிக்கத் தொடங்கியபோது அவள் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசினாள். அவள் தண்ணீரில் கால்களை தொங்கவிட்டபடி அமர்ந்து ஊடுருவல் இல்லாமல் பெண்கள் தங்களுக்குள்ளும் ஒருவருக்கொருவரும் செய்து கொள்வதைப் பற்றி நான் சொன்னதன் அர்த்தம் என்ன என்று கேட்டாள். நான் சற்று நிறுத்தினேன். நீயே சொன்னது போல டோமினா, இன்பம் பெற வேறு வழிகளும் உள்ளன என்றுதான் நான் கூறினேன். எந்த மாதிரியான இன்பம்? பாலியல் இன்பம் டோமினா. அவள் முகம் சிவந்தாள். சரி, நான் அதை பற்றி நினைக்கவில்லை. ஆனால் ஒரு பெண் ஒரு ஆண் இல்லாமல் தனக்கோ அல்லது மற்றொரு பெண்ணுக்கோ அந்த மாதிரியான இன்பத்தை எப்படி அளிக்க முடியும்? செயலில் ஈடுபடும் பங்குதாரர் யார்? செயலில் ஈடுபடுபவர் என்றால் ஊடுருவுபவரா? நிச்சயமாக. சரி, அதைத்தான் நான் சொன்னேன் டோமினா. ஊடுருவல் இல்லாமலேயே நீ பாலியல் இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் எப்படி? சரி, நான் உன் உடலைச் சுத்தம் செய்து எண்ணெயை தடவும்போது உன் கால்களுக்கு இடையில். அவள் முகம் பிரகாசமானது. ஓ ஆம், அதுதான் சிறந்த பகுதி, ஒரு சுவையான உணர்வு. சரி டோமினா, அது ஒரு பாலியல் உணர்வுதான். இல்லை, அது எப்படி இருக்க முடியும்? அது வெளிப்புறத்தில் இருக்கிறது. அது சரிதான், அது பல ஆண்களுக்கு புரியாத ஒரு விஷயம். என்ன சொல்கிறாய்? நான் சொல்வது என்னவென்றால் பல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக திருப்தி அடைய மிக எளிதான வழி அந்த வெளிப்புறத்தில் தூண்டப்படுவதுதான். ஆனால் ஆண்களுக்கு ஊடுருவலில்தான் அதிக திருப்தி கிடைக்கிறது. அதனால் அவர்கள் பெரும்பாலும் வெளிப்புறத்தில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. பாலியல் திருப்தி என்றால் அந்த உச்சக்கட்டத்தையா சொல்கிறாய்? ஆம். ஓ, நான் அதை நம்புவதில்லை. அது நம்மை உடலுறவு கொள்ள வைப்பதற்காக ஆண்கள் உருவாக்கிய ஒன்றுதானே? இல்லை டோமினா, அது மிகவும் உண்மையானது, மிகவும் இன்பமானது. நீ அந்த இடத்தில் எண்ணெய் பயன்படுத்தும்போது போலவா? அதுபோலத்தான், ஆனால் அதைவிட அதிகமாக, அதிக இன்பமானது, அதிக பரவசமானது மற்றும் அதிக திருப்தியானது. அதை கற்பனை செய்து பார்ப்பதே கடினம். ஆம் டோமினா, அதை நீங்கள் உணராவிட்டால் கற்பனை செய்வது கடினம். அதை உண்மையாக புரிந்து கொள்ள ஒரே வழி அதை அனுபவிப்பதுதான். இதன் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அவள் ஒரு கணம் தலை குனிந்தாள். பிறகு வெட்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அதை அனுபவிக்க எனக்கு உதவுவீர்களா? நிச்சயமாக டோமினா, அது எனக்கு மகிழ்ச்சியளிக்கும். அதனால் அன்று அவளை மகிழ்விக்க எனக்கு உரிமம் கிடைத்திருந்ததால் ஒரு புதிய சுதந்திரத்துடன் அவளுடைய அழகான உடலுக்கு எண்ணெய் தடவி மசாஜ் செய்தேன். முதலில் நான் அவளுடைய மார்பகங்களில் கவனம் செலுத்தினேன். இதுவும் ஒரு சுவையான உணர்வா என்று அவளுடைய கச்சிதமாக அமைந்த மேடுகளை மசாஜ் செய்தபடியே கேட்டேன். மவும் ஆம், அங்கே இருப்பது போல அவ்வளவு இன்பமாக இல்லை, ஆனால் மிகவும் நன்றாக இருக்கிறது. என் தோழி ஒருத்தி மார்பகங்களுக்கு மசாஜ் செய்ததால் உச்சக்கட்டத்தை அடைந்தாள் என்று அவளிடம் சொன்னேன். இல்லை. ஆம், அந்த தோழி சோயி, நான் என் உதடுகளாலும் நாவாலும் மசாஜ் செய்திருந்தேன். ஆனால் அந்த விவரங்களை அந்த இளம் எஜமானியிடம் சொல்லாமல் விட்டுவிட்டேன். அங்கே செல்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன. நான் என் கைகளை கீழே இறக்கி அவளுடைய வயிற்றில் வேலை செய்யத் தொடங்கினேன். சரி, சில பெண்கள் தங்கள் குதத்தை தூண்டுவதன் மூலம் உச்சக்கட்டத்தை அடைகிறார்கள். இல்லை. ஆம், ஆனால் அதற்கு பொதுவாக ஊடுருவல் தேவைப்படும். ஓ, எவ்வளவு கொடுமை! மிகவும் உறுதியான வழி. இங்கேதான். நான் என் கைகளில் ஒன்றை அவளது கால்களுக்கு இடையில் இறக்கி அவளது பெண்ணுறுப்பை வருடி மெதுவாக அவளது இதழ்களை விலக்கினேன். நான் அவளது கிளிட்டோரிஸின் மீது ஒரு விரலை நகர்த்தியபோது அவள் மூச்சு திணறினாள். இங்கேதான் மாயாஜாலம் நிகழ்கிறது என்று நான் மெதுவாகச் சொன்னேன். நான் என் விரலை ஒரு மென்மையான சீரான தாளத்தில் அசைக்க ஆரம்பித்தேன். சில அசைவுகளுக்கு பிறகு அவள் முனகினாள். நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தேன். அவள் கண்களை மூடிக்கொண்டு தன் உடலால் பதிலளிக்கத் தொடங்கினாள். என் விரலுக்கு எதிராக தன்னை அழுத்தினாள்.
நான் இரண்டாவது விரலைச் சேர்த்து என் அசைவுகளின் தாளத்தை அதிகரித்தேன். அவளது சுவாசம் அடிக்கடி ஆனது. விரைவில் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் அவள் முனகினாள். 1 அல்லது 2 நிமிடங்களுக்குப் பிறகு அவள் சத்தமாக மூச்சு வாங்கிக் கொண்டு என் கையைச் சந்திக்க தன் உடலைச் சற்று உயர்த்தினாள். மீண்டும் நான் அழுத்தத்தையும் தாளத்தையும் அதிகரித்தேன். அவள் கையை நீட்டி என் மற்றொரு கையை பிடித்து இறுக்கமாக அழுத்தினாள். நிறுத்தாதே என்று அவள் சினுங்கினாள். நான் அதே வேகத்தில் செய்தேன். அவள் தன் உடலை உயர்த்த முயன்று கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நடுங்கினாள். இறுதியாக அவள் காதை பிளக்கும் ஒரு அலறலை எழுப்பி ஒழுங்கற்ற முறையில் அதிர்ந்தாள். ஒரு குழப்பமான தாளம் அவளது உடலை ஆட்கொள்ள உடல் முழுவதும் நடுங்கியது. ஒவ்வொரு நடுக்கத்தின் போதும் அவள் அலறினாள், மீண்டும் மீண்டும் இறுக்கினாள். இறுதியில் அந்த அதிர்ச்சிகள் குறைந்து அவளது அசைவுகள் மெதுவாகின. அவளால் சற்று சுதந்திரமாக சுவாசிக்க முடிந்தபோது அவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டாள். ஓ கலிஸ்டா, அவள் மூச்சுத்திணறலுடன் சொன்னாள். நான் கற்பனை செய்ததை விட இது மிக அற்புதமாக இருந்தது. அப்படியானால் இப்போது நம்புகிறாயா? ஓ ஆம், அவள் சிரித்தாள். உன்னிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. நாங்கள் அவளுக்கு குளிப்பாட்டத் தொடங்கினோம். அந்த வெந்நீரில் நாங்கள் மிதந்து கொண்டிருந்தபோது அவள் ஏற்கனவே கற்றுக்கொண்டதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். அப்படியானால் இப்படித்தான் பெண்கள் ஒருவரையொருவர் மகிழ்விக்கிறார்கள் என்று அவள் யோசித்தாள். அதுவும் மற்ற வழிகளும் என்றேன் நான். அவள் உற்சாகமடைந்தாள். என்ன சொல்கிறாய்? வேறு என்ன வழிகள்? நான் என் விரல்களை பயன்படுத்திய இடத்தில் உன் நாக்கை பயன்படுத்துவதுதான் மிகவும் பொதுவான வழி. இல்லை, அதன் சுவை எப்படி இருக்கும்? உப்புச் சுவை, கொஞ்சம் மீன் அல்லது சிப்பி போல. அப்படியென்றால் நீ அதை முயற்சி செய்திருக்கிறாயா? ஆம், நீ நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாய் என்று அவள் வியப்புடன் கூறினாள். அவ்வளவு அதிகமாக இல்லை என்று நான் மெதுவாகச் சொன்னேன். ஆனால் அவள் அதை புறக்கணித்தாள். அது ஒரு பொய் என்று அவளுக்கு தெரிந்திருந்ததால்தான் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியென்றால் அவள் தொடர்ந்தாள், பெண்கள் ஒருவருக்கொருவர் இன்பம் அளிக்கும்போது உண்மையில் அங்கே ஒரு செயலில் ஈடுபடும் துணை இருக்கிறார், இன்பம் கொடுப்பவர். ஆனால் அவள் இன்பம் கொடுப்பதில் மும்முரமாக இருக்கும்போது அவளுக்கு எந்த இன்பமும் கிடைப்பதில்லை. குறைந்தபட்சம் ஒரு ஆணுடன் பரஸ்பர இன்பம் இருக்க முடியும். அந்த பெண்ணுக்கு அவன் தனக்குள் இருப்பதை பிடித்திருந்தாள். பெண்களுக்கு இடையேயும் பரஸ்பர இன்பம் இருக்க முடியும். டோமினா, ஒரே நேரத்தில் எப்படி? உன் நாவால் உச்சம் அடைய முடியும் என்று சொல்லாதே. நான் சிரித்தேன். இல்லை, ஆனால் நீங்கள் சரியான நிலையில் அமர்ந்தால் உங்கள் பெண்ணுறுப்பை இன்னொரு பெண்ணின் பெண்ணுறுப்பின் மீது தேய்க்கலாம். அப்போது நீங்கள் இருவரும் சமமாகச் செயல்பட்டு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இன்பம் அளிக்கலாம். சமமாகச் செயல்படுவதா? அவள் தலையை பின்னால் சாய்த்தாள். என்ன ஒரு விசித்திரமான மொழியில் பேசுகிறாய். ஒவ்வொரு ரோமானிய பெண்ணுக்கும் தெரியும், 2 ஆண்களுக்கு இடையில் கூட எப்போதும் ஒரு சுறுசுறுப்பான துணையும் ஒரு செயலற்ற துணையும் இருப்பார்கள் என்று. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் பெண்கள் எப்போதும் அடிபணிபவர்களாகவும் இருப்பார்கள். படுக்கையறைக்கு வெளியேயும் அப்படித்தான். ஆண்கள் இயல்பாகவே வலிமையானவர்கள் மற்றும் அதிக ஆதிக்கம் செலுத்துபவர்கள். அதனால் அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். என் நாட்டில் நான் அவளிடம் சொன்னேன், பெண்கள் போர்வீரர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்க முடியும். அவர்கள் ஆண்களை ஆள்பவர்களாக இருக்க முடியும். இல்லை, அது எப்படி சாத்தியம்? ஆண்கள் ஏன் அதற்கு அடிபணிகிறார்கள்? ஏனென்றால் சில பெண்கள் தங்களை நல்ல போராளிகளாகவும் வலிமையான தலைவர்களாகவும் காட்டிக்கொள்கிறார்கள். அதில் ஆண்களுக்கு எந்த அவமானமும் இல்லையா? இல்லை. மேலும் சில பெண்கள் படுக்கையறையிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்படி? இரட்டை மேற்கோள்குறி மேலே ஏறுவது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவள் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். ஆம், அவள் விரிந்த விரல்களுக்கு இடையே ஒப்புக்கொண்டாள். ஆனால் விபச்சாரிகள் மட்டும்தான் அப்படிச் செய்வார்கள் என்று நான் நினைத்தேன். இல்லை, மற்ற பெண்களும் செய்வார்கள். நான் பிறந்த ஊரில் இது சகஜம். உண்மையில் நிறைய பெண்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள். அந்த வழியில் தங்களுக்கு எளிதாக உச்சக்கட்டம் கிடைப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அவள் வியப்புடன் தலையசைத்துக் கொண்டிருந்தபோது பக்கத்து அறையிலிருந்து யாரோ கூப்பிட்டதால் எங்கள் உரையாடல் தடைப்பட்டது. டொமினுலா,
அது ஃப்ளோரா அந்த இளம் எஜமானியின் பட்டப்பெயரின் பரிச்சயமான வடிவத்தை பயன்படுத்தினாள். சிறுவயதிலிருந்தே அவளுக்கு அவளை தெரிந்திருந்ததால் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. என்ன, எஜமானி நமக்காக காத்திருக்கிறார். இப்படியாக எங்கள் குளியலும் எங்கள் முதல் பாலியல் அனுபவமும் முடிவுக்கு வந்தது. ஆனால் நிச்சயமாக அது எங்கள் கடைசி அனுபவமாக இருக்கவில்லை. ஓரிரு இரவுகள் கழித்து பக்கத்து அறையில் ஃப்ளோரா சத்தமாக குரட்டை விட்டு கொண்டிருந்தபோது ஜூலியா என்னை எழுப்பி தன் படுக்கைக்கு அழைத்தாள். நாங்கள் போர்வைகளுக்கு அடியில் பதுங்கிக் கொண்டோம். நீ சொன்னதை, அதாவது பெண்கள் எப்படி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இன்பம் அளித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி என்னால் யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை என்று அவள் கிசுகிசுத்தாள். நானும் அதை முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக, டோமினா. அவள் என் கண்களை பார்த்தாள். மேலும், நாம் இங்கே இருக்கும்போது நீ என்னை ஜூலியா என்று அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் செய்த மற்ற எல்லாவற்றையும் விட இது என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நான் அவளுக்கு காட்டவிருந்ததை விட இது சமத்துவத்தின் ஒரு வலிமையான வெளிப்பாடு என்று எனக்கு தெரியும். நான் தயங்கினேன். உறுதியாகவா, டோம்? அவள் என் உதடுகளில் ஒரு விரலை வைத்தாள். ஆம். சரி, ஜூலியா. அது என் காதுகளுக்கு விசித்திரமாக ஒலித்தது, ஆனால் அவள் என்னுடன் ஒட்டிக்கொண்டு பதிலளித்தாள். எனக்கு உன் மார்பகங்கள் மிகவும் பிடிக்கும் என்று என் உள்ளாடைக்கு நடுவே அவற்றை வருடியபடியே அவள் என்னிடம் கூறினாள். ஆனால் உன்னுடையது ரோமானியர்களின் இலட்சியம் என்று நான் அவளிடம் சொன்னேன். என் சொந்த மார்பகங்கள் மீதான பெருமையும் அவை சிலருக்கு ஏற்படுத்திய ஈர்ப்பும் இருந்தபோதிலும் இது உண்மைதான் என்பதை நான் உணர்ந்திருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ரோமானியர்கள் ஒரு பெண்ணிடம் போற்றியது அடக்கத்தைத்தான். அதில் அடக்கமான அளவுள்ள மார்பகங்களும் அடங்கும். இதைவிட பெரியதாக இருப்பது அவர்களுக்கு வெளிப்படையான பாலுணர்வின் அறிகுறியாக தெரிந்தது. அது ஒரு கண்ணியமான பெண்ணிடம் பொறுத்துக்கொள்ளப்படாது. என்னுடையது அஞ்ஞானிகளின் மார்பகங்கள் என்றேன் நான். அவள் கலகலவெனச் சிரித்தாள். சரி, நீ சொன்னதிலிருந்து அஞ்ஞானிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன். அவள் என் மேலாடையை கீறினாள். அவற்றை என்னால் தொட முடிந்தால் நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உனக்கு காட்டுவேன். நாங்கள் எழுந்து உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் இரவு ஆடைகளை தலைக்கு மேல் தூக்கிக் கொண்டபோது கலகலவெனச் சிரித்தோம். அரைகுறை வெளிச்சத்தில் நிர்வாணமாக ஒருவரையொருவர் பார்த்தபடி நாங்கள் நெருங்கி மிக மென்மையாகவும் இதமாகவும் ஒரு முதல் முத்தத்தில் எங்கள் உதடுகள் சந்தித்தன. பிறகு இரண்டாவது, பிறகு மூன்றாவது, பிறகு நான்காவது மற்றும் ஐந்தாவது. நாங்கள் மீண்டும் படுக்கையில் சாய்ந்தபோது நான் ஒரு பெண்ணை முத்தமிடுவேன் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றாள் ஜூலியா. இது ஒரு ஆணை முத்தமிடுவதிலிருந்து வேறுபட்டதா? ஆம். இது மென்மையாகவும் அதிக இதமாகவும் இருக்கிறது. மேலும் உங்களை கீறுவதற்கு மீசைகள் இல்லை. ஏன் அதிக பெண்கள் இதைச் செய்வதில்லை என்று நான் வியக்கிறேன். சரி, உலகின் சில பகுதிகளில் அவர்கள் செய்கிறார்கள். பிறகு அவள் தன் வாக்குறுதியை காப்பாற்றி என் மார்பகங்களில் கவனம் செலுத்தினாள். தன் மென்மையான கைகளால் அவற்றை வருடி என் காம்புகளை மெதுவாகச் சப்பினாள். ஒருவரை தன் காதலன் மீது தீராத ஆசை கொள்ளச் செய்யும் காமத்தின் ஆழத்தை அவள் இன்னும் அனுபவிக்கவில்லை. அவள் செய்த எல்லாவற்றிலும் இனிமையாகவும் தயக்கத்துடனும் இருந்தாள். சில நாட்களுக்கு முன்பு வரை உடலுறவைப் பற்றி எதுவும் அறியாத ஒரு பெண்ணுக்கு அவள் உண்மையில் மிகவும் தைரியமாக இருந்தாள். அவள் என் காம்புகளைச் சப்பிக்கொண்டே என் வயிற்றின் மீது ஒரு கையை ஓட்டி என் பெண்ணுறுப்பை தேடினாள். அது வழக்கம்போலவே ஈரமாக இருந்தது. அவளுடைய விரல்கள் இயல்பாகவே என் பெண்ணுறுப்பு இதழ்களுக்கு இடையில் நழுவின. என் சுவாசத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் அவள் சரியான இடத்தை கண்டுபிடித்துவிட்டாள் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. அவள் இன்னும் கொஞ்சம் அழுத்தி, சில நாட்களுக்கு முன்பு நான் அவளிடம் பயன்படுத்திய அதே தாளத்தில் தன் விரல்களை அசைக்கத் தொடங்கினாள். நான் அவள் கைக்கு எதிராக உந்தத் தொடங்கினேன். என் அவசரத்தை அவள் உணர்ந்ததும் என் காம்புகளை இன்னும் கடுமையாகச் சப்பினாள். நான் உன்னை காயப்படுத்தவில்லை, இல்லையா என்று அவள் கேட்டாள். இல்லை, நான் மூச்சுவிட்டேன். உனக்கு விருப்பமிருந்தால் கொஞ்சம் கடிக்கலாம். அவள் பற்கள் என் முலைக்காம்புகளில் மென்மையாக பதிந்து தொடர்ச்சியான சிறு கடிகளால் என் இன்பத்தை அதிகப்படுத்தின. பிறகு அவள் உண்மையான தைரியத்தை காட்டினாள்.
அவள் கீழே நகர்ந்து என் மெல்லிய அந்தரங்க முடிகளை ஓரிரு முறை முத்தமிட்டு தன் நாவை என் பெண்குறியின் மீது வைத்தாள். அவள் ஒரு கணம் பின்வாங்கி பிறகு திரும்பி வந்து நக்கினாள், மீண்டும் நக்கினாள். விரைவில் அவள் என்னை சீராக நக்க ஆரம்பித்தாள். நான் என் கைகளை அவள் தலையில் வைத்து என்னை அவள் வாயோடு அழுத்தினேன். நீயும் இதைச் சப்பலாம் என்று அவளிடம் சொன்னேன். அவள் செய்தாள். அது என்னை கிட்டத்தட்ட உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றது. நான் என் கைகளால் அவள் தலையை தூக்கினேன். என்ன ஆச்சு என்று அவள் கேட்டாள். இப்போது என் முறை என்றேன். அவள் மீண்டும் மேலே வந்து என் சொந்த திரவங்களின் சுவையை நான் உணரும்படி என்னை முத்தமிட்டாள். நான் என் நாவால் அவள் உதடுகளை நக்கினேன். அவள் மீண்டும் ஒரு கணம் பின்வாங்கி பிறகு திரும்பி வந்து என் நாவை தன் வாயில் எடுத்து தன் நாவால் அதைச் சந்தித்தாள். நாங்கள் உணர்ச்சி பெருக்குடன் முத்தமிட்டோம். எங்கள் நாக்குகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன. பிறகு நான் அவள் உடலின் கீழ் நோக்கி நகர்ந்து அவளுடைய மார்பகங்களை நக்கி முலைக்காம்புகளைச் சப்பி அவளுடைய புண்டையை அடையும் வரை என் நாவை அவள் வயிற்றின் மீது ஓட்டினேன். நான் அவளுடைய யோனி இதழ்களை விரித்து என் நாவை அவளுடைய கிளிட்டோரிஸின் மீது அழுத்தினேன். அவள் உரக்க முனகினாள். கவனமாக இரு என்று நான் கிசுகிசுத்தேன். நீ ஃப்ளோராவை எழுப்பிவிடுவாய். அவள் ஒரு துணியின் ஒரு பகுதியை எடுத்து தன் முனகல்களை அடக்குவதற்காக அதை தன் வாயில் திணித்தாள். ஆனால் அவளால் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. இவையெல்லாம் அவளுக்கு மிகவும் புதிதாக இருந்தன. நான் அவளுடைய கிளிட்டோரிஸை சப்பிக் கொண்டிருந்தேன். அவளும் அதே தீவிரத்துடன் பதிலளித்தாள். அவளுக்கு தேய்த்தலின் பரஸ்பர இன்பங்களை கற்பிக்க இதுவே சரியான நேரம் என்று நான் முடிவு செய்தேன். நான் அந்த துணியை எறிந்துவிட்டேன். ஃப்ளோரா எழுந்து எங்கள் சத்தத்தை கேட்டால் ஒளிந்து கொள்ள வழியில்லை. நான் எழுந்து உட்கார்ந்து என் கால்களை அவளுடைய கால்களுடன் கோர்த்து எங்கள் புண்டைகளை ஒன்றாக கொண்டு வந்தேன். பிறகு எங்கள் கிளிட்டோரிஸ்கள் சந்திப்பதற்கான சரியான நிலையை கண்டறிந்து தேய்க்க ஆரம்பித்தேன். அவள் முன்பை போலவே தீவிரமாக பதிலளித்தாள். என் அசைவுகளுக்கு ஏற்ப அசைந்து மீண்டும் மீண்டும் மூச்சு திணறினாள். அவளுடைய அலறல்களை அடக்குவதற்காக என் கையை அவள் வாயின் மீது வைத்தேன். எங்கள் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவள் தொடர்ந்து முனகல் ஒலிகளை எழுப்பிக் கொண்டிருந்தாள். இறுதியில் அவளது கால்கள் என் கால்களை இறுக்கின. அவளது உடல் நடுங்கியது. மேலும் அவள் கட்டுக்கடங்காமல் துடிக்கத் தொடங்கினாள். நான் காத்திருந்தேன். என்னை முழுமையாக ஒப்படைக்க தயாராக இருந்தேன். நான் அந்த தருணத்திற்கு அடிபணிந்தேன். தொடர்ச்சியான நடுக்கமான வலிப்புகள் என்னை பற்றிக் கொண்டன. நான் கடுமையாக நடுங்கினேன். இறுதியில் ஒரு நடுக்கத்துடன் நின்று அவள் அருகில் சரிந்து விழுந்தேன். நாங்கள் அசைவற்று மூச்சிறைத்து களைப்புடன் கிடந்தோம். பிறகு நாங்கள் அன்புடன் முத்தமிட்டு உறக்கத்தில் ஆழ்ந்தோம். சிறிது நேரம் கழித்து நான் அமைதியில் விழித்தேன். பக்கத்து அறையில் ஃப்ளோரா குரட்டை விடவில்லை என்பதை உணர்ந்தேன். ஜூலியா என் அசைவுகளை உணர்ந்து தன் கண்களை திறந்தாள். நான் என் விரலை என் உதடுகளில் வைத்து என் படுக்கைக்கு திரும்புவதாக சைகை செய்தேன். நான் அவளை முத்தமிட்டு என்னால் முடிந்தவரை அமைதியாக என் மறைவிடத்திற்கு திரும்பிச் சென்றேன். பகுதி 3 இல் தொடரும்.